ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரப்போகுது. எல்லாருக்குமே மாதம் அந்த 15ஆம் தேதி வரும்போது ஆரம்பத்தில் ரொம்ப பூரிப்பாக இருக்கும். அன்றைக்கி காலையிலேருந்தே ஃபோனை பார்த்துட்டே இருப்போம். எப்போ 1000 மெசேஜ் வருதோ அப்போ ரொம்ப ஹாப்பியாகி உடனே அந்த 1000 எடுத்துடுவோம். அது என்னங்கிறது அனைவருக்குமே தெரியும். குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்களுக்கு அது நல்லாவே தெரியும். அது என்னென்னா மகளிர் உரிமை தொகை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழக அரசு மகளிர் உரிமை தொகை 1000 கொடுத்து வந்தது. ஸோ இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அறிக்கையை விட்டிருந்தாங்க. அதில் தற்போது புதிய சிஎம்மாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் மகளிர் உரிமை தொகை 2500 கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுத்துருந்தாரு. அவர் கொடுத்த வாக்குறுதி உடனே நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி பெண்கள் எல்லாமே முற்றுகையிட்டிருந்தனர். இந்த ஒரு சூழ்நிலையில் ஃபஸ்ட்டு மாதம் நிதி பட்ஜெட் காரணமாக போட முடியாதுன்னு சொல்லி 1000 மட்டும் கணக்கில் ஏற்றப்பட்டது. இப்போ அதை தொடர்ந்து இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூன் மாதம் வந்துருச்சு. இதில் 15ஆம் தேதி வரப்போகுது. இப்போ இந்த 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை 2500 வரப்போதா அப்படிங்கிற புதிய அப்டேட் தான் இப்போ நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். பெண்களுக்கு இந்த 15ஆம் தேதி ஜாக்பாட் அடிக்குமா அடிக்காதா அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இதை பற்றி நிறைய ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெல்லி சிஎம் போயிட்டு வந்திருக்காரு. அதனால் இந்த புதிய அறிவிப்பானது தற்போது வெளியாகிருக்கு. ஸோ வெளியான இந்த புதிய அப்டேட் தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ 15ஆம் தேதி ஜாக்பாட் அடிக்குமா அடிக்காதா, 2500 வருமா வராதா அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். வாங்க அதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்பீங்க. தமிழகத்தில் புதிய பட்ஜெட்டில் மகளிர் உரிமை தொகை 2500 உயர்த்தக்கூடிய அறிவிப்பு வெளியாகும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கான நிதி தேவை குறித்த கணக்கீடுகள் இப்போ வியப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன வியப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? சிஎம் அவர்கள் டெல்லி சென்று முக்கிய விஷயங்களில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும்னு பேசிட்டு வந்திருக்கிறாரு. அதில் இந்த நிதி விஷயத்தை குறித்து நிறைய பேசியிருக்கிறாரு. அதில் தான் இப்போ இந்த நிதி தேவை குறித்த கணக்கீடுகள் வியப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த ஜூன் 15ஆம் தேதி 2500 ஏறுமாங்கிறது ஒரு பெரிய டவுட்டாகவே சொல்லப்படுவதாக தகவல்கள் கசிந்திருக்கு. ஆனால் அதிகாரப்பூர்வமாக தெரியல, தகவல்கள் அந்த மாதிரி கசிந்திருக்கு. ஆக்சுவலி தற்போதைய நிலவரப்படி சுமார் 1.31 கோடி தகுதியுள்ள பெண்கள் இத்திட்டத்தின் மூலம் பலனடைந்து வருகிறார்கள். இவர்களுக்கு தலா 2500 வழங்க வேண்டுமானால் ஒரு மாதத்திற்கு மட்டும் அரசுக்கு 3275 கோடி நிதி தேவைப்படும். இந்த அடிப்படையில் கணக்கிட்டால் ஒரு முழு ஆண்டிற்கு இத்திட்டத்திற்காக மட்டும் 39,300 கோடி அளவிற்கு பிரம்மாண்டமான தொகையை தமிழக அரசு ஒதுக்கி வைக்க வேண்டியது இருக்கும். இவ்வளவு பெரிய தொகையை பட்ஜெட்டில் ஒதுக்குவது சாதாரண விஷயமல்ல என்பதால் அதற்கான நிதி ஆதாரங்களை முறைப்படுத்துவதிலும் திட்டத்தை மறுசீரமைப்பதிலும் அரசு தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக இப்போ நடந்து முடிந்த பேச்சுவார்த்தையில் தெரிய வருகிறது. அதோடு இந்த நிதி சுமை காரணமாகவே தேர்தல் வாக்குறுதியாக அளிக்கப்பட்ட இந்த அறிவிப்பை உடனடியாக செயல்படுத்த முடியாமல் முறைப்படி பட்ஜெட்டில் கொண்டு வருவதற்கான ஆரம்பகட்ட வேலைகள் இப்போ தற்காப்போடு நகர்வதாக தகவல்கள் அதிகாரமாக வெளிவந்திருக்கு. மேலும் நிலுவையில் உள்ள புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் ஏற்கக்கூடிய பட்சத்தில் பயனாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து நிதி தேவை இன்னும் கூடுதலாக உயரக்கூடும் என்பது இந்த தாமதத்திற்கு காரணமாக இருப்பதாக கூறப்படுகிறது. அதனால் இந்த ஜூன் 15ஆம் தேதி 2500 ஏறுவது கண்டிப்பாக ஒரு முடியாத காரியமாக இருக்கும் என்பது தகவல்கள் கசிந்திருக்கு. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னங்கிறது தெரியல. ஆனால் இப்போ இந்த ஒரு தகவல்கள் தான் கசிந்திருக்கு. ஸோ இதனிடையே ஒரு எச்சரிக்கை செய்தி கனடாவில் வாழக்கூடிய இந்தியர்களுக்கு வெளிவந்திருக்கு. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமூக வலைத்தளங்களில் வைரலாகிட்டுருக்கு. வாங்க இந்தியர்களுக்கு கனடாவில் என்ன எச்சரிக்கை வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கனடாவில் வாழக்கூடிய இந்தியர்களுக்கு ரோராவில் அமைந்துள்ள இந்திய தூதரகம் எச்சரிக்கை செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கு. அதுவும் இப்போ காட்டுத்தீ போல வேகமாக பரவிட்டுருக்கு. கனடாவில் வாழக்கூடிய இந்தியர்கள் தண்ணீரில் மூழ்குவது குறித்து தொடர்ந்து செய்திகள் வெளிவண்ண வண்ணம் வந்துக்கிட்டே இருக்கு. இந்நிலையில் அது தொடர்பில் ரோராவில் உள்ள இந்திய தூதரகம் இந்தியர்களுக்கு எச்சரிக்கை செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கு.
இந்திய தூதரகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் கனடாவில் வாழும் இந்தியர்கள் தண்ணீரில் மூழ்குவது தொடர்பில் கன்னாவில் உள்ள இந்திய தூதரகத்துக்கு ஒரு செய்திகள் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளது. ஆகவே இந்தியர்கள், குறிப்பாக இந்திய மாணவர்கள் ஏரிகள், ஆறுகள், கடற்கரைகள் அல்லது ஏதாவது நீர்நிலைகளுக்கு செல்லும் போது மிகுந்த கவனத்தோடு இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பாதுகாப்பு குறித்த அறிவுரைகளை பின்பற்றுமாறும், தெரியாத பாதுகாப்பற்ற நீர்நிலைகளுக்கு இறங்குவதை தவிர்க்குமாறும், லைஃப் ஜாக்கெட் அணிய அறிவுறுத்தப்பட்டுள்ள இடங்களில் அவற்றை பயன்படுத்துமாறும் இந்தியர்கள் கேட்டுக்கொள்ளப்படுவதாகவும் இந்திய தூதரகம் தெரிவித்திருக்கு. அதாவது இந்தியர்கள் அங்கே வாழ்கிறவங்க இதெல்லாம் பயன்படுத்தி எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்திய தூதரகம் தெரிவித்திருக்கு. தற்போது இந்த ஒரு நியூஸும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு. இதோடு முதல்வரே இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டா ரூ. 10 லட்சம் தர நாங்கள் ரெடி அப்படிங்கிற மாதிரி தாவே காட்சியை கிழித்து தொங்கவிட்ட திண்டுக்கல் லியோனியோடைய பரபரப்பு பேட்டி இப்போ வைரலாக பரவிட்டுருக்கு. வாங்க அது என்னங்கிறத பார்க்கலாம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் பல்வேறு பொதுக்கூட்டங்கள் மற்றும் விவாத நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தது. ஸோ இந்த வரிசையில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பாடநூல் கழகத் தலைவரும் திமுக பேச்சாளருமான திண்டுக்கல் லியோனி தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான விஜய் மிக கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறார். தற்போதுள்ள முதலமைச்சருக்கு தனது அமைச்சரவையில் யார் யார் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அவரை தேர்ந்தெடுத்த மக்களுக்கும் தங்களது சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் என்று தெரியவில்லை. அமைச்சர்களுக்கே தங்கள் எந்த துறைக்கு அமைச்சர்கள் என்பது இன்று வரை தெரியவில்லை என்று லியோனி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார். மேலும் முதலமைச்சர் விஜயின் நிர்வாக திறனை கேலி செய்யக்கூடிய வகையில் ஒரு அதிரடி சவாலையும் அவர் விடுத்திருக்கிறார். முதலமைச்சர் விஜய் தனது அமைச்சரவையில் உள்ளவர்களுடைய பட்டியலை மட்டும் தப்பில்லாமல் வரிசையாக கூறிவிட்டால் அவருக்கு திமுகவின் முன்னாள் அமைச்சர் PK சேகர்பாபு தனது சொந்த பணத்திலிருந்து ரூ. 10 லட்சம் பப்பர் பரிசு வழங்குவார் என்று மேடையிலே சவால் விட்டார். அதோடு கடந்த ஆண்டு இதே ஜூன் 12ஆம் தேதி அப்போதைய முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் மேட்டூர் அணையை திறந்து வைத்ததை சுட்டிக்காட்டிய லியோனி, இன்றைய முதலமைச்சர் எங்கே இருக்கிறார் தெரியுமா? விவசாயிகள் அணை திறப்புக்காக தலையில் துண்டை போட்டுக்கொண்டு காத்து கொண்டிருக்க அவரே கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் துண்டை போர்த்தி கொண்டு சுவாமி கும்பிட்டு கொண்டிருக்கிறார். அதோடு எம்ஜிஆர் மூகாம்பியின் கோவிலுக்கு போனார் என்பதற்காக தானும் போனால் எம்ஜிஆர் ஆகிவிடலாம் என்று விஜய் தப்பு கணக்கு போடுகிறார் என்று அவரை சாடியிருக்கிறார். முதலமைச்சரின் ஆன்மீக நம்பிக்கைகள் மற்றும் ஜோதிட ஈடுபாட்டை லியோனி கடுமையாக சாடினார். ஜோதிடத்தை மட்டும் நம்பி இந்த ஆட்சியில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். இதுவரை உங்கள் தலையில் கருப்பு பொட்டையோ கையில் சிவப்பு கயிறையோ யாரும் பார்த்திருக்க முடியாது. ஆனால் இப்போது ஜோசிக்காரர் சொன்னார் என்பதற்காக இதெல்லாம் செய்து கொண்டு ஒரு கேடுகட்ட ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இதே ஜோதிடத்தில் நீங்கள் வீணாய் போவீர்கள் என்று எச்சரித்தார். சமூக வலைத்தளங்களில் தற்போது காட்டு தீயா பரவி வரக்கூடிய திண்டுக்கல் லியோனியின் இந்த காரசாரமான பேச்சு திமுக மற்றும் தாவேகா தொண்டர்களிடையே பெரும் விவாதத்தையும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதுக்கு நிறைய பேர் விமர்சனங்களை எழுப்பி இப்போ வரைக்கும் வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த முக்கியமான நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும், அவங்களும் இந்த முக்கியமான நியூஸ்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் புதிய நியூஸ்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா நியூஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.